நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதூகலமான விஷயந்தான். தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழர்கள் உணர்வுகள், தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ, என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளோ திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம், புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை உள்ள மீன ராசிக்குள்ளே நுழையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அன்றைய நாடுகளில் ஒரு உலுக்கிருச்சு. பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதாரமாயிடுச்சு, பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு. இதை நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம். ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு. அது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். விவசாயம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு. புத்தாண்டு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் அப்படியே ஆற்றுல இறங்குவார். அவர் இறங்குற அந்த நாள் பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும், அப்படியே குலுங்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ அப்படி கலந்துக்கிற போது பார்த்திங்கன்னா கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுனாலே பல பேருடைய கவலைகள் வெளியே போகுது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசீர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ ஐயா, நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள். அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வேறு. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க, அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும், ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். ஸோ புத்தாண்டு முடியுதுன்னே அவர் அங்கே தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான், அதாவது கடகராசியில் செவ்வாயும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் ராகு பகவான் மீன ராசியும், அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீன ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய
வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தன்னுடைய புத்தி கூர்மையின் மூலமாக எதையும் சாதிக்க துடிக்கும், எல்லாத்தையும் வெற்றி பெற நினைக்கும் நம்முடைய அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறாருன்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்த கேது 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10க்கு வந்துட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு உள்ளே நுழைகிறார். இதுதான் கிரகங்கள். இந்த கிரகங்களுடைய அமைப்பில் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி என கருதுகின்ற சுக்கிரனுடன் இணைந்து எந்த ராசியில் அமர்ந்திருக்காருன்னா, சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசியின் அதிபதி புதன் நீச்சம் பெற்ற மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ உங்களுடைய முயற்சிகள், வெற்றிகள், உங்களுடைய செயல்பாடில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே இந்த வருடம் முழுவதுமே சுக்கிரனுடைய முழு ஆதிக்கத்தில் செயல்படும் என்பது கிரக ரீதியாக நான் அறிந்த உண்மை. ஏன்னா கோச்சார கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன்கள் எடுக்கிறோம். ஸோ அப்போ எடுக்கும்பொழுது பெண்கள் மூலமாக முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பெண்கள் யாராவது உதவி செய்யலாம் ப்ரமோஷனுக்காக. உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் மனைவி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரும். திருமணமே முடியலைங்கிறவங்களுக்கு திருமணம் முடிந்து திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகிறது. அல்லது உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏற்பட்ட கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் நீக்குவதற்காக உதவி செய்வார்கள் என்பதும் கிரக ரீதியாக உண்மை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரிக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுடைய இளைய சகோதரி விஷயங்களை ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்தணும். இதை உங்கள் சகோதரி மூலமாக உங்களுக்கு நன்மை இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ உங்கள் இளைய சகோதரிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதையும் நம்ம இன்டிமேஷன் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா அவங்க லைஃப்பில் எந்த பாதிப்பும் இல்லாமல் வெற்றி பெறுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கான ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாதிப்பு கிடையாது. இது ஜோதிடம் என்பது என்னென்னா, யாரையும் பயமுறுத்தி தான் செயல்படுத்தணுங்கிற விஷயம் கிடையாது. ஜோதிடம் பார்த்திங்கன்னா ஆயக்கலை 64 மிகப்பெரிய ஒரு அற்புதமான கலையாக உருவாக்கப்பட்டதான் ஜோதிடம். ஒரு மனிதன் வேகமாக போகும்போது வேகமாக போகாத இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒன்றால் பிரச்சனை அல்லது ஒன்றால் மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்க, வேகத்தடையை உருவாக்குறாங்க. ஸோ அந்த வேகத்தடை வந்தோன்னே என்ன பண்ணுறோம், நம்ம வேகமாக போனால் கூட பிரேக் அடித்து ஸ்லோவாக போய் பலபடி போயிடும். இதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி போகும்பொழுது வேகமாக தான் போவேன்னா என்ன பண்ணணும், எங்கேயா போய் முட்டி மோதிட்டு தான் நிற்கணும். ஸோ வேகமாக போகாத அப்படிங்கிறத இப்படி வேகத்தடையை வச்சு சொல்கிறாங்களோ, இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். அதுக்காண்டி மனுஷன் வீட்டு விட்டே வரக்கூடாது, வீட்டு விட்டே வெளியே வந்தால் உன்னை மேலேருந்து கல்லை போட்டுருவாங்க, பஸ்ஸை வச்சு ஏற்றிடுவாங்கலாம் சொல்லவே இல்லை. ஓகேவா? பிரச்சனைகள் வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கான பாதுகாப்பு விஷயங்கள், வழிபாடு விஷயங்கள், பரிகார விஷயங்களை செயல்படுத்திய எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அது மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் பிரச்சனையே கிடையாதுங்க, வெற்றி உண்டு. ஓகேவா? சரி, இந்த தமிழ் புத்தாண்டில் இன்னும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா, நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் மிதுன ராசிக்காரர்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்கு தங்க நகை வாங்கும் யோகம் உறுதியாக உண்டு. கிரகங்களுடைய ரீதியாக உறுதியாக தங்க நகை வாங்க ஒரு அமைப்பு உண்டு. மிதுன ராசியில் பெண்களுக்கு உதவி செய்வார்கள். உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களோட வேலை பார்க்குற பெண்கள் உதவி செய்வாங்க.
அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக போகுது. திருமணமே முடியலைன்னு சொல்லி காத்திருக்கவங்களுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். புதிய வீடு மனை கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு வாங்கினாலும் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு. இடம் மனை வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு. அதாவது தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதம், அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் மாதம் வரையும், ஜூன் மாதம் வரையும் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். யார்கிட்டயா தேவையில்லாமல் பேசிவிட்டு வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டிக்கிறக்கூடாது. உங்களால் புத்தி மூலமாக அதிகமாக செயல்பட முடியும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு செயல்பட்டுறக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுனீங்கிற பேரும் புகழும் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வழிபாடு அப்படின்றதுக்கிட்டே தமிழ் புத்தாண்டில் சர்வேஸ்வரர் வழிபாடு உங்களுடைய சகலவிதமான தோஷங்களையும் சகலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். புதிய தொழில் துவங்கினீங்கன்னா அந்த தொழிலில் வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பார். தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா தொழிலில் கவனம் செலுத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார். பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் செஞ்சீங்கனாலும் பாதுகாப்பாக பயணிப்பதற்கான வாய்ப்பை சர்வேஸ்வரர் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. வழிபாடை முழுமையாக சொன்னால் வழிபாடை முழுமையாக மனதார செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஸோ கவனமாக செய்யுங்க. கஷ்டங்களை நீக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கிறது. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்குமே எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.